வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஐஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லார்ட்டையுமே இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ ஒரு பார்ட்டியில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கெட்டுக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியே போயிருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தோம்னா ஃபோட்டோ எடுத்துகிறோம். எடுத்து முடித்த பிறகு அதில் இங்கே கொஞ்சம் லைட்னிங் கம்மியாக இருக்கலாமே, இல்லை கொஞ்சம் கலர் கூட வச்சுருக்கலாமே, இல்லை கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் போய் யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக இருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸி ட்ரிக்ஸ் இருக்கிற சில ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் தான் இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 5ல் இருக்கிற ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th ஒன்று இருக்கிற ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் தான். அது பேர் வந்து Snapseed அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Snapseed வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் iOSல அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் தான். இது ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா நிக் சாஃப்ட்வேர் அப்படின்றவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த அப்ளிகேஷனை கூகுள் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு தனியாக எந்த ஒரு அக்கௌண்ட்டோ, இல்லை இதுக்குன்னு அமௌண்ட்டு பே பண்ணணுமோ, இல்லை ப்ரீமியம் அக்கௌண்ட்டுன்னு எந்த இதுவுமே நீங்கள் இது கட்டணும்னு அவசியம் இல்லை. கம்ப்ளீட் ஃப்ரீ டூல் அப்ளிகேஷன் இது வந்து. ஸோ இதில் அப்படி என்ன டூல்ஸ்லாம் இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா, டியூன் இமேஜ், ட்ரான்ஸ்ஃபார்ம், செலக்டிவ், ப்ரஷ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு எடிட்டருக்கு தேவையான என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் இதில் இன்னொரு அடிஷனல் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ஆட்டோமேட்டிக்காக கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட் இதுவே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுக்குற ரா இமேஜை ஒரு குட் குவாலிட்டி கண்டென்ட் உள்ள ஒரு இமேஜை அவங்களுக்குன்னு எடுத்து கொடுக்கும். ஸோ இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி அப்படியே அது போயிடும். ஸோ தேவையில்லாமல் அதுக்குன்னு வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமா, வேறு ஏதாவது எடுக்கணுமா, அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ கொடுக்குற இமேஜை பக்காவாக அது லோ குவாலிட்டியாக இருந்தாலும் ஹை குவாலிட்டி PNG ஃபார்மேட்டில் மாற்றி அவங்களுக்கு கொடுக்கும். அந்த பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ஸ்ப்ளிட் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்போது இதில் Snapseed 2.0 அப்படின்னு வரப்போகுது. அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ், லென்ஸ் பிளர், கிளாமர் க்ளோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது. 2.0 Snapseed இப்போ அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தப்ப இதே எனக்கு கிடச்சிது. அது கூடிய சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன். வந்தோடனே அதுவும் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ஆப் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். 4th ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Pixlr. இந்த Pixlr வந்து ஒரு க்ளவுட் பேஸ்டு இமேஜ் எடிட்டிங் டூல்ஸ். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் தேவை. ஸோ எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து சிம்பிள் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கிற ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஷன்ஸ், டூல்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. இதை க்ரியேட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா Autodesk, அந்த கம்பெனி தான் இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப். இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள்னால் நார்மலாக நம்ம கலர், கான்ட்ராஸ்ட், கிராப், இந்த மாதிரி டூல்ஸ் தான் சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அட்வான்ஸ் லெவல்னால் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அனிமேஷன் லெவல் வரைக்கும் மாற்றிக்க வச்சுக்கிட முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை ஆன்லைனில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இமேஜஸ்லாம் அன்வான்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், அந்த இமேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் ஆகிடும். இந்த இமேஜ் வந்து நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டெஸ்க்டாப், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் விட இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடிட்டர்ஸ் சாய்ஸ். அதாவது நீங்கள் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் இந்த அப்ளிகேஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில இது தான் எடிட்டர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எடிட்டர் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு எப்படிலாம் இந்த இமேஜை கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், பர்டிகுலர் லெவலில் மட்டும் எடிட் பண்ணால் போதும், மேலே மட்டும் எடிட் பண்ணால் போதும், கீழே எடிட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக அவங்களுக்கு எந்தெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான் எடிட்டர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். 3rd நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Adobe Photoshop. இந்த அப்ளிகேஷனுக்கு யாருக்கும் இன்ட்ரடக்ஷனே தேவைப்பட நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுனாலே மைண்டில் வர ஃபஸ்ட்டு விஷயம் ஃபோட்டோஷாப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்குது. இது சாஃப்ட்வேராகவும் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து கிராஃபிக் எடிட்டிங் டூல்ஸ் அதுக்கும் அவைலபிளாக யூஸ் ஆகுது. இதில் இந்த ஃபோட்டோஷாப்பில் மல்டிபிள் லேயராகவும் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது RGB, ரெட், க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பாட் கலர் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். டியோடோன் 2-3 விஷயத்தை ஒன்றா அதில் ஆட் பண்ணி வச்சு புதுசாக ஒரு ஃபோட்டோ நம்ம இருந்து எடுக்கலாம். பல விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் அந்த ஃபோட்டோஷாப்பில். ஸோ நார்மலாக ஒரு இமேஜுக்கு உண்டான ஃபார்மேட்டில் JPG, PNG அண்ட் GIF ஃபார்மேட் இந்த மாதிரி ஏகப்பட்டதாக இருக்கும்போது ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி வச்சு முடித்த பிறகும் அதுலேயும் ஒரு ஃபார்மேட் இருக்குது, .psd அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறது தனியாக ஒரு ஃபார்மேட்டும் நீங்கள் எடிட் தனியாக வச்சுக்கலாம். ஸோ அதுதான் PSD அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேராகவும் எடுத்துக்கலாம், அப்ளிகேஷனாகவும் எடுத்துக்கலாம். ஸோ விண்டோஸ் OSலையும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக் புக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், iOSலையும் எடுத்துக்கலாம், அட் த சேம் டைம் ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டெக்னாலஜியில் நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்
பார்த்து இந்த அப்ளிகேஷன் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எடிட்டர் சாய்ஸ் தான். எடிட்டர் சாய்ஸ்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எடிட்டர் எந்த அளவுக்குலாம் யோசிப்பாங்களோ, ஸோ அந்த மைண்ட் செட் வச்சு கரெக்ட் லெவலில் இவங்க பார்த்து ஒரு எடிட்டருக்கு என்னெல்லாம் தேவைப்படும் தேவைப்படாது அந்த டூல்ஸ் எல்லாமே கரெக்டாக இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இது மட்டும் நம்ம கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் Adobe Photoshopனால. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் இதில் ஃப்ரீ வெர்ஷன் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Adobe Lightroom அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு மெயினான விஷயமே ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைட்னிங் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை லைட்னிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய வேரியபிள் டூல்ஸ், மல்டிபிள் லேயர்ஸ் இதுலேயும் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மட்டும் இல்லாமல் எடிட்டிங்கையும் தாண்டி நிறைய விஷயம் நீங்கள் இதில் கற்றுக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபோட்டோஷாப் எடிட்டராக உங்களுக்கு ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லைட்னிங் ரூமும் உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ கரெக்டான இடத்துல ஸ்பாட் ரிமூவ் பண்ணுறது, ஸோ கரெக்டான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறது. ஸோ இந்த லைட்ரூம் விஷயமில் ஒயிட் பேலன்ஸ் மெயினாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவோட ஒயிட் பேலன்ஸ் வந்து பிரைட்னஸ் கிடையாது. ஒயிட் பேலன்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இந்த அளவுக்கு கலரிங் கூட இருக்கணும், கலரிங் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கிற விஷயம் தான் இது. ஸோ இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும், மேக் புக்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும், iOSலையும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும்னாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எடிட்டர் சாய்ஸ் தான். எடிட்டர் சாய்ஸ்னால் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே இதில் உங்கள் டூல்ஸ் அவைலபிளாகவே இருக்கும், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுவும் எடிட்டர் சாய்ஸ் உண்டான டூல் தான். ஸோ இது சாஃப்ட்வேராகவும் இருக்குது, அப்ளிகேஷனாகவும் இது இருக்குது. இப்போ இந்த டாப் 5ல ஃபர்ஸ்ட் இருக்கிற அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Picsart அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த Picsart அப்ளிகேஷன் வந்து எந்த கம்பெனி டெவலப் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரிடா பேஸ் கம்பெனி தான் அதை டெவலப் பண்ணாங்க. இதில் நாட் ஓன்லி ஃபோட்டோ மட்டும் இல்லை, இதில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அந்த ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், லைட்னிங் ரூமாக இருக்கட்டும், பிக்சலாக இருக்கட்டும், ஸ்னாப்சீடாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும், வீடியோஸ்க்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் மட்டும்தான் அட் அ டைமில் நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்க முடியும், ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே நேரத்தில் 2 விஷயம் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ ஃபோட்டோஷாப், லைட்னிங் ரூம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து ஃபோட்டோஷாப் நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது, லைட்னிங் ரூம்னா உங்கள் லைட்னிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ, லைட்னிங், எடிட்டிங், வீடியோ டூல்ஸ், வீடியோவில் டெக்ஸ்ட் வச்சுக்கிறது, அதில் ஏதாவது கார்ட்டூன்ஸ் வச்சுக்கிறது, அதில் அனிமேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறது, ஸோ மல்டிபிள் லேயர்ஸ் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ Picsart வந்து இது ஒரு சோஷியல் நெட்வொர்க்காக இருக்குது. இருக்கிறதுலே வேர்ல்டில் மோஸ்ட் பாப்புலர் அப்ளிகேஷனில் இந்த அப்ளிகேஷன் தான் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ மோர் தென் 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் இது வந்து அவைலபிளாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 180 கண்ட்ரீஸ்க்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இதுதான் நம்பர் 1 இருக்கிற ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷனில் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் அப்படின்னு நீங்கள் நார்மலாக போட்டாலே ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா Picsart தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கூடவே இது போல் சம்மந்தமான டெக்னாலஜி சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.